என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். பொய் காதல் இதில் மெய் தீண்டல் தகுமோ நாவல் பகுதி 9. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். அதிகாலை எத்தனை மணி என்று தெரியவில்லை. கதவு தட்டப்படும் ஓசை கேட்டு சட்டென்று துள்ளி எழுந்த தூரிகை ஓடி வந்து கதவை திறந்தாள். கோபமாக வாசலில் நிற்கிறார் சிற்பியின் அப்பா. அவரோடு 2 வேலையாட்களும் நிற்கிறார்கள். ஏன் கதவு தாழ் போட்ட? கோபமாக அவர் கேட்க, சாரி சார், கதவு தாழ் போட வேண்டான்னு தான் சொன்னாங்க. ஆனா ஒரு பொண்ணான எனக்கு இங்க பாதுகாப்பு இல்லைன்னு தோணிச்சு, அதுதான் தாழ் போட்டேன். அவரது கோபம் காணாமலே போனது. ஹரி இங்க வந்திருந்தானா என்று கேட்டார். ஆம் என்று தலையசைத்தாள். தப்பா ஏதாவது? அவர் குரலில் ஒரு பதற்றம். இல்ல சார், தப்பா எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் கதவை தாழ் போட்டேன். வேறு எதையும் அவள் கூறவில்லை. ஓகே, நீ பத்திரம். ஏதாவது பிரச்சனைனா எனக்கு தெரியப்படுத்தி நான் பாத்துக்கிறேன். சரி, சிற்பிய வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போகணும். நீயும் கூட வரணும். சீக்கிரமா ரெடி ஆயிடு. நாங்க சிற்பிய ரெடி பண்ணிடுறோம். நீ அந்த வாஷ்ரூம் கதவு கொஞ்சம் திறந்து விட்டுட்டு போ. ஓகே சார் என்றவள் குளியலறை கதவை திறந்து வைத்தாள். சிற்பியின் அப்பாவும் 2 வேலையாட்களும் சேர்ந்து சிற்பியை தூக்கி கொண்டு குளியலறைக்குள் சென்றனர். அவள் சென்று குளித்து விட்டு வரும்போது சிற்பி தயாராகி இருக்கிறான். இப்போது நேரம் 3:45. சிற்பியோடு வைத்தியரின் இருப்பிடத்திற்கு வந்து சேரும் போது 4 மணி. வைத்தியர் அவரது சிகிச்சையை ஆரம்பித்து விட்டார். இதமான சூட்டில் இருக்கும் எண்ணெயை வைத்து அவன் உடம்பில் ஒத்தடம் கொடுத்தார். தலைக்கு தைலம் வைத்து தலையை மசாஜ் செய்தார். உடலில் எண்ணெய் தேய்த்து மசாஜும் நடந்தது. இன்னும் ஏதேதோ செய்தவர் இறுதியில் தைலம் போட்டு விட்டார். அதன் பிறகு தூரிகையை அழைத்து, சிற்பி கிட்ட ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் தெரிஞ்சாலும் உடனே என்கிட்ட சொல்லணும் என்றார். ஆமா என்று அவன் கை அசைத்ததை கூற முயல, சிற்பி விழிகளை அசைத்து கூற வேண்டாம் என்றதும் அமைதியாகிவிட்டாள். என்னம்மா ஏதோ சொல்ல வந்த? ஆமா, மாற்றம் எப்ப வரும்? எப்ப வேணும்னாலும் வரலாம். சிற்பியோட மனம் இந்த நிலையை கடக்க ஆசைப்படும் போது இன்னைக்கே கூட அந்த அதிசயம் நடக்கலாம். அதுக்காக அப்படியே விட்டுடக்கூடாது. சிகிச்சையை சரியா செஞ்சுட்டே இருக்கணும். சரிம்மா, இனி 2 வேளை நீ தைலம் போட்டு விடணும். அப்புறம் காலையும் கையையும் பிடிச்சு மேலையும் கீழையும் அசைச்சு விட்டுட்டே இருக்கணும். அடிக்கடி அதை செஞ்சுட்டே இருக்கணும் என்று கூறி அனுப்பினார். வீட்டை அடைந்ததும் அவனுக்கு அவன் அம்மா தான் உணவு ஊட்டி விட்டார். அதன் பிறகு 11 மணி வரை ஹாலிலேயே வீல் சேரில் அமர்ந்திருந்தவனை மாடிக்கு கொண்டு வந்து படுக்கையில் கிடத்த தூரிகை தைலம் போட்டு விட்டாள். அவனது அப்பா அம்மா இருவரும் கூடவே இருந்தனர். நேற்று அவனது அம்மா தைலம் போட்டு விடும் போது 4-5 முறை அவன் மீது விழுந்து விட்டார் அல்லவா? அதனால் தூரிகை மிகவும் கவனமாக தைலம் போட்டு தேய்த்து விட்டாள். அனைத்தும் முடிந்த பிறகு அவள் எழும்போது கீழே விழுந்து கிடந்த தைலத்தில் கால் வைக்க சருகி அவன் மீது பொத்தென்று விழுந்து விட்டாள். எந்த உணர்ச்சியும் இல்லாத சிற்பிக்கு வலிக்கவில்லை என்றாலும் தூரிகைக்கு பகீர் என்று இருந்தது. அவள் சட்டென்று துள்ளி எழுந்தாள். அதே வேகத்தில் ஓங்கி அவள் கன்னத்தில் அறைந்தார் சிற்பியின் அம்மா. தூரிகையின் விழிகள் கலங்கிவிட்டது. அவள் கன்னத்தை பிடித்துக் கொள்ள, மைதிலி, எதுக்காக இப்ப நீ தூரிகையை அடிச்ச? சிற்பியின் அப்பா சிறிது கோபமாக கேட்டார். பார்த்துட்டு தானே இருந்தீங்க, சிற்பி மேல போய் பொத்துன்னு விழுறா. நேத்து நீ கூட தான் சிற்பி மேல 4-5 தடவை விழுந்த. அது தெரியாம சருகி விழுந்தது. இது மட்டும் என்ன, தெரிஞ்சு விழுந்ததா? கீழே தைலம் விழுந்து கிடக்கு பாரு. தைலத்தை இவதான கொட்டுனா? கொட்டல. அவ கையில ஊத்தும் போது தைலத்துல கொஞ்சம் ஏதோ கீழே விழுந்துடுச்சு. இவளுக்கு நீங்க ஏங்க இப்படி சப்போர்ட் பண்றீங்க? தூரிகையை சிற்பி விவாகரத்து செய்யற வரைக்கும் இவன் நம்ம வீட்டு மருமக. அதனாலதான் நான் அவளுக்கு பறிஞ்சு பேசிட்டு இருக்கேன். என்னவோ பண்ணுங்க போங்க. ஏய், பின்னாடி மாட்டு கொட்டகை இருக்கு, போய் மாட்டுக்கு தீனி வச்சு கொட்டகையையும் சுத்தம் பண்ணிட்டு வா. கோபமாக அவர் கூற, சரி என்று தலையசைத்தவள் கொட்டகைக்கு செல்ல, மைதிலி, இவ சிற்பிக்கு மனைவியாக வேண்டான்னு நான் சொல்லியும் கேட்காம நீதான் இவளை தேர்வு பண்ண. ஆமா, நான் தான் இவ வேணும்னு சொல்லி தேர்வு பண்ணேன். இவளை கூட்டிட்டு வந்து மெத்தையில உட்கார வச்சு இவளுக்கு பணிவிடை செய்ய இல்ல. புரியுது, ஆனா நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. நீ வேணா அவளை இஷ்டத்துக்கு வேலை வாங்கிக்க, அது உன்னுடைய விருப்பம். ஆனா கை நீட்டாத, அது எனக்கு பிடிக்கல. அது யாருக்கும் நல்லது கிடையாது, சொல்லிட்டேன். சிற்பியின் அம்மா உருளென்று முகத்தை தூக்கி வைத்துக் கொள்ள, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுது. தூரிகைய வேற நீ கொட்டகையை கிளீன் பண்றதுக்காக அனுப்பிட்ட. சிற்பியோட இப்ப நீ இருந்தாகணும்ல, நீ ஆபீஸ் வரலையா? ஹரி சிற்பி கூட இருக்கிறதா சொல்லி இருக்கான். அவன் வந்ததும் நான் வந்துடுறேன்.
ஹரியா? அவன் எதுக்கு வரான்? வரேன்னு சொன்னா வேண்டான்னு எப்படி சொல்ல முடியும்? அவன் சரியில்லைன்னு உனக்கு தெரியாதா? தெரியும். அதனாலதான் அந்த தூரிகைக்கு வேலை கொடுத்து அனுப்பிட்டேன். நைட்டு வரைக்கும் என்னென்ன வேலை செய்யணும்னு அவகிட்ட சொல்லிட்டு தான் நான் ஆபீஸ் வருவேன். அதனால ஹரியால அவளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. எனக்கு இது சரின்னு படல. ஹரி முன்னாடி எல்லாம் இப்படி அடிக்கடி வீட்டுக்கு வரமாட்டான்ல. இப்ப வரான்னா அதுல ஏதோ உள்நோக்கம் இருக்கு. அது உனக்கு புரியுதா இல்லையா? புரியாம இல்ல. ஆனா என்ன பண்ணட்டும்? நான் வரேன், சிற்பி கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நீ வராதேன்னு சொல்ல முடியுமா? ஹரி கிட்டவன் தான். ஆனா தூரிகை அப்படி இல்ல. அவ மேல எனக்கு கோபம் இருக்கு. ஆனா அவ நல்ல ஒரு பொண்ணுன்னு எனக்கு தெரியும். அவ நல்ல பொண்ணுதான். ஆனா ஹரி ஒரு ஆம்பளை. அவகிட்ட அத்துமீறினா அதை தடுக்க கூட அவளால முடியாது. அது உனக்கு புரியுதா இல்லையா? புரியுதுங்க, நான் பாத்துக்கிறேன். மெதுவா ஹரிய கட் பண்ணி விட்டுடுறேன். அத முதல்ல சிற்பியை பார்த்த அப்பா, அப்பா ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன்பா என்று கூற, சிற்பி அப்பாவை வழி அனுப்பி வச்சுட்டு நான் வந்துடுறேன். ஹரி வர்ற வரைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன் என்று கூறிய அம்மா அவன் அருகில் வர முயல கீழே வீழ்ந்து கிடந்த தைலத்தில் கால் வைத்து விட்டார். கால் சருகி அவன் மீது பொத்தென்று விழுந்து விட, பார்த்து மைதிலி என்றார் அப்பா. அம்மா மெல்ல எழுந்து நிற்க, இப்ப உன் கண்ணத்துல நான் ஒரு போடு போடவா? தெரியாம தானே? அதே மாதிரிதான் தூரிகையும் தெரியாம தான் விழுந்தா. அத புரிஞ்சுக்காம நீ அடிச்சுட்ட. ஏன் அதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க? அவளை பார்க்கும் போதே எனக்கு கோபம் வருது. அவ பண்ற எல்லாமே தப்பாவே தெரியுது. அப்படின்னா நீ அந்த பொண்ண சிற்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க கூடாது. உனக்கே இப்படி இருக்குன்னா சிற்பிக்கு எப்படி இருக்கும்? தூரிகை யாரு என்னன்னு நம்ம சிற்பி கிட்ட சொல்லிட்டோம். சிற்பிக்கு அதெல்லாம் கேட்டதோ இல்லையோ, அவனுக்கு அது தெரிய வரும்போது ரொம்ப வேதனைப்படுவா இல்லையா? சரி, நான் பண்ணது தப்புதான். கொஞ்ச நாள் தானே, சகிச்சுக்கலாம். குனிந்து சிற்பியின் நெற்றியில் முத்தமிட்டவர், சரி வாங்க உங்களை அனுப்பிட்டு நான் வரேன் என்று கூறி அப்பாவோடு வெளியே சென்றார். மாட்டு கொட்டகைக்கு வந்த தூரிகை அந்த பெரிய மாட்டு கொட்டகையில் 10 மாடுகள் இருப்பதை கண்டு, பண்ண வீட்டுக்கு வெளியில இருந்து பால் வாங்க வேண்டிய அவசியமே இல்ல போல இருக்கு. ஆமா, இங்க நீங்க மட்டும்தான் இருக்கீங்களா இல்ல வேற யாராவது எல்லாம் இருக்காங்களா என்று கேட்டாள். பின்னால் இருந்து கலகலவென வைஷ்ணவியின் சிரிப்பு சத்தம் கேட்டது. தலையை திருப்பி பார்த்த தூரிகை, என்ன உங்க சித்தி வேற ஏதும் வேலை சொல்லி அனுப்பி இருக்காங்களா என்று கேட்டாள். ஆமா, நீ சொன்ன மாதிரி இங்க இவங்க 10 பேர் மட்டும் இல்ல, ஒரு பெரிய கோழி பண்ணை இருக்கு, அப்புறம் ஒரு 25 ஆடு இருக்கு. கொட்டகையை கிளீன் பண்ணிட்டு மாட்டுக்கு தீவனத்தையும் வச்சுட்டு கோழி கூட்ட கிளீன் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறமா மாடை எல்லாம் குளிப்பாட்டி விடணுமா. ஆடுகளையும் சேர்த்துதான் குளிப்பாட்டி விட சொன்னாங்க. ஏன் உங்க சித்தியும் சேர்த்து குளிப்பாட்டி விடுறேனே கோபமாக தூரிகை கூற, கோபப்படாத தூரிகை, இன்னைக்கு நீ இங்க வேலை பாக்குறதுதான் உனக்கு நல்லது. ஹரி சார் வந்திருக்காரு. ஹரியா? ஆமா, அதுவும் சிற்பி அண்ணாவ பக்கத்திலேயே இருந்து பாத்துக்க போறேன்னு சொல்லி வந்திருக்காரு. அதனாலதான் சித்தி உன்னை இங்க அனுப்பிட்டாங்க. என்ன, சிற்பி அண்ணாவுக்கு பணிவிடை செய்ய போறியா? இல்ல இல்ல, அந்த ஹரியை விட இந்த ஆடு மாடு கோழி எவ்வளவோ மேல். நான் இங்கேயே இருந்துக்கிறேன். இங்க பாரு, நீ தனியாளா கஷ்டப்படணும்னு நினைச்சு கவலைப்படாத. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். உனக்கு வீட்டுல வேற வேலை எதுவும் இல்லையா? எனக்கு இங்க பெருசா எந்த வேலையும் இல்ல. வீட்டு கணக்க நான் தான் பாக்கணும். அப்புறம் வேலையெல்லாம் சரியா நடக்குதான்னு பாக்கணும். ஸ்டோர் ரூம்ல என்னென்ன இல்லன்னு பார்த்து அதை வாங்கி போடணும். வேலை செய்யறவங்களுக்கு சரியான தேதியில சம்பளம் கொடுக்கணும். ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் சரியான கணக்க வச்சுக்கணும், அவ்வளவுதான். ஆமா, உன்னுடைய ஃபேமிலி? என்னுடைய கணவர் ஒரு விபத்துல தவறிட்டாரு. ஒரு பையன் இருக்கான், பேரு ஜீவன், 5 வயசு. அப்பா அம்மா இங்க பக்கத்துலதான் ஒரு வீட்டுல குடியிருக்காங்க. அது கூட சித்தப்பா வீடுதான். வாடகை எதுவும் வாங்குறது இல்ல. குடும்ப கஷ்டத்தை பார்த்து நீங்க அதை தங்கிக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. 5 வயசுல உனக்கு பையன் இருக்கானா? அப்ப நீ எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்ட? 18 வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நான் முடியாதுன்னு தான் சொன்னேன். ஆனா அப்பா தான் ஒத்துக்கல. உன்னை நல்ல ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்க எங்களுக்கு வசதி இல்ல. இந்த வரம் தானா அமைது. 5 பைசா கூட வரதட்சணை வேண்டான்னு சொல்றாங்க. உன்னை பார்த்து பிடிச்சு போய் அந்த பையனே முன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லி கட்டி வச்சுட்டாரு. அவர் என்னவோ நல்லவர் தான். 4 வருஷம் எல்லாம் நல்லாதான் போயிட்டு இருந்தது. ஒரு பைக் ஆக்சிடென்ட்ல அவர் தவறும் போது 3 வயசுல ஜீவன் என் கையில இருந்தான். எங்க குடும்ப கஷ்டத்தை பார்த்து எங்க அப்பாவோட தூரத்து உறவுக்காரரான சித்தப்பா என்ன இங்க கூட்டிட்டு வந்து வீட்டுல மேனேஜர் வேலை போட்டு கொடுத்தாரு. சித்தியும் பெருந்தன்மையா என்னை ஏத்துக்கிட்டாங்க. அதுதான் பெரிய விஷயம். வேற கல்யாணம் அதெல்லாம் சரிப்பட்டு வராது தூரிகை. எனக்கு விருப்பமும் இல்ல. இப்ப இருக்கிற சுதந்திரம் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா பறி போயிடும். அதுவும் 2வது கல்யாணம்னா அங்க இருந்து பிரச்சனை ஆரம்பிச்சிடும். சமாளிக்க முடியாது. சரி வா,
நம்ம வேலையை பார்ப்போம் என்றவள் கொட்டகையை சுத்தம் செய்ய ஆரம்பிக்க தூரிகையும் அவளோடு இணைந்து கொண்டாள். ஓரளவு இருவரும் சேர்ந்து வேலையை முடித்திருந்தனர். இனி மாடுகளையும் ஆடுகளையும் குளிப்பாற்ற வேலை மட்டும்தான் இருக்கு. அதையும் முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடலாம். நீ ஒண்ணு பண்ணு, நான் ஆடு மாடு எல்லாத்தையும் கொண்டு வந்து வெளியில கட்டுறேன். பம்பு செட்ல இருந்து தொட்டியில தண்ணி விழுது பாரு, அந்த தண்ணியை எடுத்து நீ மாடுகளை குளிப்பாட்டு, நானும் வந்து சேர்ந்துடுறேன். ஓகே, குளிப்பாட்டிடுறேன் என்று கூறிய தூரிகை சேலையை வாரி இடுப்பில் சுருகி கொண்டு மாடுகள் ஒவ்வொன்றையாக பிடித்து குளிப்பாட்ட ஆரம்பித்தாள். அவை அங்கும் இங்கும் ஓட அவளது உடையும் சேர்ந்து நனைந்து விட்டது. நீண்ட நேரமாக தன்னை யாரோ கவனிப்பது போல் உணர்ந்தவள் பலமுறை சுற்றி பார்த்து விட்டாள். ஒருவரும் இல்லை. ஆனால் யாரோ அவளை கவனித்துக் கொண்டேதான் இருக்கிறார்கள். அதை அவள் உடல் உணர்கிறது. சட்டென்று அவளுக்கு ஹரியின் நினைவு வர அவள் விழிகள் சிற்பியின் அறையை நோக்கி பாய்ந்தது. அதோ ஜன்னலில் நின்று செல்போனை வைத்து அவளை புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கிறான் ஹரி. சட்டென்று சொருகி இருந்த சேலையை உருவி போட்டவள் மாராப்பையும் சரி செய்தாள். அதை பார்த்தபடியே அங்கு வந்த வைஷ்ணவி, என்னாச்சு தூரிகை என்று கேட்டாள். அந்த ஹரி சிற்பியுடைய ரூம்ல நின்னுட்டு என்ன போட்டோ எடுத்துட்டு இருக்கான். இவனுக்கு இதே வேலையா போச்சு. சரிவா, மாட்டையெல்லாம் அப்புறமா குளிப்பாட்டிக்கலாம் என்று கூறி அவளை அங்கிருந்து அழைத்து சென்றாள். பகுதி 9 நிறைவடைந்தது. பகுதி 10 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.